نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله قال نبينا صلى الله عليه وسلم لا عدوى ولا طيرة والصوم في ثلاث في المرأة والدار والدواب أو كما قال عليه الصلاة والسلام والتسليم. صدق النبي صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கே சொந்தம். இருளக தலைவரும் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக அங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும், முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் பாதுகாப்பும் என்னென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நோயற்றவாவே நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. அவனை நினைத்து வாழக்கூடிய நல்ல முஃமின்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. நம்முடைய உயிர் பிரியும் பொழுது கலிமாவோடு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு பிரிவதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. வாழும் காலமெல்லாம் நமது தேவைகளை நாமே நிறைவேற்றிக் கொள்ளும்படியான முழு ஆஃபியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அவனுடைய கடமைகள் அனைத்தையும் சரியாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியவான்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, 1446வது ஹிஜ்ரி ஆண்டு இது. 2வது மாதமான சஃபருடைய மாதம் இது. பிறை 17 ஜும்மாவில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த ஜும்மாவினுடைய அனைத்து நலன்களையும் அடைந்து கொண்ட நல்லவர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன். கண்ணியமானவர்களே, இன்றைய தினத்தில் சஃபருடைய மாதம் சம்பந்தமான சில செய்திகள் பேசுவதற்காக நான் இருக்கிறேன். அல்லாஹ் தஆலா அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்களில் நம்ம அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் ரொம்ப அருமையாக சொல்லித்தரக்கூடிய ஒரு செய்தி. நபியுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், சில ரிவாயத்துகளில் நீளமான ஹதீஸாக இடம்பெறுகிறது, சில அறிவிப்புகளில் சில ரிவாயத்துகளில் சுருக்கமாகவும் இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. நமக்கு தேவையான பார்ட்டை மட்டும் இந்த ஹதீஸிலிருந்து நாம் இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாமா? அல்லாஹ் அமல் செய்யக்கூடியவர்கள் நம்மை கபூல் செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் அருமையாக சொல்லக்கூடிய அந்த பாயிண்ட் மட்டும் நம்ம இந்த இடத்துல பார்ப்போம். இந்த ரிவாயத்தை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிப்பு செய்கிறாங்க. இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் அறிவிப்பு செய்கிறாங்க. நீளமான தொடர அறிவிப்பு செய்யக்கூடியவங்க திருமதி இமாம் இப்னு மாஜா போன்ற இன்னும் இந்த 2 ஹதீஸ் கிதாப் இல்லாத மற்ற கிதாபுகளில் நீளமான அறிவிப்புகள் இடம்பெறுகின்றன. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவாங்க. அதே மாதிரி உமர் நாயகத்தினுடைய மகனார் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ரிவாயத்தும் கூட இது. அவர்கள் சொல்லும்போது லா அதுவா வலா துயரத, லா அதுவா நோய் தொற்று அப்படிங்கிறது நம்மளுடைய மார்க்கத்தில் அதை நம்பக்கூடாது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நம்ம மார்க்கத்தில் கிடையாது. லா என்றால் இல்லை, நம்ம மார்க்கத்தில் இல்லை. என்ன இல்லை? அதுவா, நோய் தொற்று என்பது இல்லை அப்படின்னு சுருக்கமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இன்றைய மருத்துவ உலகத்தில் ஒரு நோயாளியை போய் நம்ம சந்திச்சோன்னு சொன்னா அவங்கள்ட்ட இருந்து உங்களுக்கு நோய் தொற்று வந்துடும், அல்லது உங்கள்கிட்ட இருந்து அந்த நோயாளிக்கு இன்னும் பலவீனமாக ஆகிடுவாரு, நோய் தொற்று ஏற்பட்டுரும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசப்படுது. இந்த நவீன யுகத்துல இந்த காலத்திற்கும் இந்த ஹதீஸ்ல இருந்து எப்படி நாம பொருள் எடுத்துக்கொள்வது அப்படிங்கக்கூடிய ஒரு சிக்கலான காலத்துல தான் நாம இருக்கிறோம். அப்படித்தானே? தொற்று நோய் இல்லை அப்படின்னு நம்ம மார்க்கம் சொல்லுது. ஆனால் இன்றைய மருத்துவ உலகம் பூரா இது போன்று நினைத்து கொண்டு இருக்குது. ஆனா இந்த கேள்வி அந்த காலத்திலையும் ஒரு சஹாபி என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, எங்களுடைய ஒட்டகங்களில் ஒன்றுக்கு சொறி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த ஒட்டகத்தை நாம என்ன செய்ய மாட்டோம், மற்ற ஒட்டகையெல்லாம் கெட்டி வச்சிருக்கிற அந்த இடத்துக்குள்ள போய் கெட்ட மாட்டோம்.
ஏன் கட்ட மாட்டோம்னா மற்ற ஒட்டகைக்கும் அந்த நோய் வந்துடும் அப்படிங்கிறதுனால சொறி வந்த ஒட்டகத்தை மட்டும் ஏன் தனியா கட்டுறோம்? அப்போ நோய் பரவுதல்ங்கிறது இல்லைன்னு நீங்க சொல்றீங்க, ஆனா ஒட்டகத்தை கூட நாம் என்ன செய்ய மாட்டோம், ஒன்னா கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இப்ப நமக்கு வர்ற கேள்வி அப்பயே சஹாபிக்கு வந்திருக்கு, கேட்டாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏப்பா இந்த ஒட்டகத்தை போய் கெட்டுறதுனால அந்த ஒட்டகத்துக்கு நீ சொறி வந்துரும்னு நினைக்கிறிய, அதுக்காண்டி தான் நம்ம தனியா கட்டி வைக்கிறோம்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிறிய, அதுக்கு அந்த முதல் ஒட்டகம் இருக்குதே சொறி வந்துச்சுன்னு சொல்லி அந்த ஒட்டகத்துக்கு எப்படி சொறி வந்தது, அதை கொடுத்தது யாரு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி கேட்கிறாங்க? தொற்று அப்படிங்கிறதன் மூலமாக பரவுவதாக இருக்குதல் அப்படிங்கறத மட்டும் நீ நம்பி இருக்கிறீங்க, முதல் ஒட்டகத்துக்கு எப்படி அந்த சொறி வந்துச்சுன்னு ஏன் நீ விளங்க மாட்டேங்க? அந்த ஒட்டகத்துக்கு யார் சொறியை கொடுத்தா? முதல் ஒட்டகம்னு பயன்படுத்தக்கூடிய அந்த வாசகத்திலிருந்து நம்ம விளங்கிக்கிடலாம், உலகில் முதலில் அந்த சொறிங்கிறது எந்த ஒட்டகத்துக்கு வந்துச்சு அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கிடலாம், உலகத்திலேயே முதல்ல. அப்படி இல்லைன்னா அந்த கூட்டத்துல முதல் ஒட்டகையாக எதுக்கு சொறி வந்திருக்கோ அதையும் எடுத்துக்கிடலாம். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? ஆக முதல் ஒட்டகத்துக்கு சொறியை கொடுத்த அந்த ரப்பு தான் கொடுக்கறான்னு நீ நினைச்சுக்கோ, இந்த ஒட்டகத்துல இருந்து பரவுறதாக நீ நினைக்காத. அந்த எண்ணம் தப்பு அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்ன எண்ணம்? நோய் என்பது தனக்கு விருப்பப்படுறவங்கலாம் அதுவாக போய் கொடுங்கிற எண்ணத்தை இது உருவாக்கிறோம். அப்படி எண்ணக்கூடாது. முதல் ஒட்டகத்துக்கு சொறியை கொடுத்த அந்த ரப்பு தான், முதல் மனிதனுக்கு கொரோனாவை கொடுத்த அந்த மனிதன் அந்த ரப்பு தான், எல்லா மனுஷனுக்கும் அல்லாஹ் தஆலா தான் கொடுக்க வைக்கிறாங்கிற அந்த எண்ணம் வரணும். நோய் தானாக பரவுவது இல்லை அப்படிங்கிறத விளங்கிக்கோ அப்படிங்கிறத, தானாக நோய் பரவுதல் அப்படிங்கக்கூடிய எண்ணத்தை நீங்கள் விட்டுருங்கிறத தான் நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம மார்க்கத்தில் அப்படி எண்ணக்கூடாது, எல்லாமே ரப்பிட்ட இருந்து வருதுங்கிறத எண்ணிக்குங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நமக்கு என்ன செய்யறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையில நமக்கு சொல்லித்தர்றாங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அல்லாஹ் தஆலா புரியக்கூடிய தௌஃபீக்கை நம்ம அனைவருக்கும் தந்தருள் புரிவானா. சரி, அடுத்து ரெண்டாவது சொல்லாங்க வலா தியரத்த. ஆரம்ப காலங்களில் நல்ல விஷயத்துக்காக வேண்டி பயணம் போனாலோ அல்லது வியாபாரத்துக்கு செல்வதாக இருந்தாலோ இந்த அரபியர்கள்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, இதுக்குன்னு என்ன செய்வாங்க, பறவை வளர்ப்பாங்களாம். குறிப்பிட்ட சில பறவைகள், அந்த பறவை என்ன செய்வாங்க, கரெக்டா பயணத்துக்கெல்லாம் எல்லாம் ரெடியா கிளம்பிட்டு கூமுட்டை ஒன்று கிளம்புறதுக்கு முன்னாடி பறவை பறக்க விட்டு பார்த்துட்டு கிளம்பலாம். சரியா? இவங்களுடைய பழக்கத்தை பாருங்க, எல்லாம் ரெடியா கிளம்பிட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் அந்த கூண்டை கொண்டு வந்து வாசல்ல வச்சு திறந்து விடுவாங்களாம். அந்த பறவை வலது பக்கமாக பறந்தால் நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு நினைச்சு போவானாம் பயணத்துக்கு. அந்த பறவை இடது பக்கமாக பறந்தால் அவனுடைய எண்ணம், இன்னைக்கு இந்த பயணத்தை தள்ளி வச்சிருவோம், அடுத்த முறை போவோம், எப்போ வலது பக்கம் போதோ அப்பதான் அந்த பயணத்தை மேற்கொள்வாங்க. இது அரபியர்களுடைய ஆரம்ப காலத்தினுடைய நடைமுறை. இதை இஸ்லாம் வந்து தடுத்தது. வலா தியரத்தை இந்த மாதிரி பார்க்கறது நம்ம மார்க்கத்துல கிடையாது. சிலர்கள் அம்பு விட்டு பார்ப்பாங்களாம், அம்பை நேரம் மேல் நோக்கி விடுவாங்க, அந்த போன அம்பு வலது பக்கமாக வந்து விழுந்தால் என்ன செய்வாங்களாம், அந்த பயணத்தை தொடருவாங்க, இடது பக்கமாக விழுந்தால் அந்த பயணத்தை தொடர மாட்டாங்க. இது மாதிரிலாம் அவர்களுடைய ஆரம்ப காலங்களில் எண்ணி வைத்திருந்தது. இதையெல்லாம் இது போன்ற எண்ணங்கள் கிடையாது. இப்ப கூட நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா, பூனை குறுக்க போறது, காக்கா கத்துறது, ஆந்தை கத்துறது. அந்த காலத்துல அந்த ஹதீஸ்ல ஆந்தையும் விரிவான ஹதீஸ்ல வரும். ஆந்தை அலறுதல் என்பது நம்மளுடைய மார்க்கத்தில் கிடையாது அப்படின்னு வரும். ஆந்தை அலறிக்கிட்டு தான் இருக்கு, நம்ம மார்க்கத்துல கிடையாது. நபி எதை சொல்றாங்க, எதை சொன்னாங்க? ஆந்தை அலறுவது என்பது நம்ம மார்க்கத்துல கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்ப ஆந்தை இந்த காலத்துல அலறதே இல்லையா? ஆந்தை அலறத்தான் செய்யும், எல்லா காலத்திலயும் அலரும். நபி என்ன சொல்றாங்கன்னா, ஆந்தை நம்ம வீட்டு பக்கத்திலேயே நம்ம தெருவுக்குள்ளேயே கத்துச்சுன்னு சொன்னா, அலறுச்சுன்னு சொன்னா ஏதாவது மௌத்து விழுவுன்னு சொல்லி ஆரம்ப காலத்துல எவனோ கட்டி விட்டுருக்கிறான். அந்த கட்டுதல் இன்று வரைக்கும் இன்னும் கிராமங்களில் அதாவது நம்பிக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆந்தை கத்துச்சுன்னு சொன்னா வந்து வேகமா என்ன செய்வாங்க, கல்லுகளை வச்சு விரட்டி விடுவாங்க, கத்தக்கூடாது, அப்பதான் நம்ம தெருவில் மௌத்து விழுவாதுன்னு நினைப்பான். அப்ப இந்த ஆந்தை அலறுதலை இந்த காலத்தில் நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் 1400 வருடத்திற்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அருமையா சொன்னாங்க, இது மாதிரிலாம் நினைக்காதீங்க, இப்படி நினைப்பது என்பது பறவைகளை வைத்து சகுனம் பார்த்தல் அப்படிங்கிறது நம்ம மார்க்கத்துல கிடையாது. சஃபர் மாசையில அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா, இது சஃபர் மாசங்கிறனால இந்த ஹதீஸ்ல வலா சஃபர அப்படிங்கிற அந்த வார்த்தையும் இடம்பெறுகிறது. சஃபர் மாசத்துல தான் அலிநாயகம் ஃபாத்திமா அம்மாவனுடைய நிக்காகவே நடந்துச்சு. யாருடைய நிக்காக நடந்தது? அலிநாயகம் ஃபாத்திமா அம்மாவனுடைய நிக்காக நடந்தது இந்த சஃபருடைய மாதத்துல தான். அவர்களுடைய வாழ்க்கை இன்றும் எல்லோரும் அதுல இருந்து படிப்பினை பெறுவதற்குண்டான வாழ்க்கையாக அமைந்திருக்கிறதா இல்லையா? சொல்லுங்க. அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் இன்று வரைக்கும் இல்ல, நாளைக்கு ஜன்னத்திலையும் கூட சூனத்தினுடைய தலைவர்களுடைய போஸ்டிங்ல அந்த 2 பிள்ளைங்களும் இருக்காங்களா இல்லையா?
அப்படிப்பட்ட பிள்ளைங்களை பெற்றெடுக்கிறதுக்கு உண்டான காரணமாக இருந்த அந்த தம்பதியர்களுடைய நிக்காக இந்த சஃபருடைய மாதத்துல அப்படிங்கிறத நாம விளங்கிக்கொள்ளணும். கண்ணியத்திற்குரியவர்களை, சஃபருடைய மாசத்துல நல்ல காரியம் எல்லாம் வைக்கக்கூடாது. எப்படி மாற்றார்கள் ஆடி மாசத்துல நல்ல காரியம் வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அது மாதிரி அப்படியே மருவி அந்த பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய கலாச்சாரத்திலையும் நம்மளுடைய இஸ்லாமிய சமூகத்திலையும் இப்ப இல்லை. இது தொன்று தொட்டு உள்ள விஷயங்கள். இப்ப இல்லை, இப்ப மட்டும் இல்லை, இது ஆரம்ப காலங்களிலே இருந்து நபி காலத்திலேயும் இருந்திருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல. அதனாலதான் இந்த விஷயங்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்னொன்னாக புட்டு வைக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்கள், அதனால நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இது போன்ற தவறான நம்பிக்கைகள் நம்மளுடைய மார்க்கத்துல கிடையாது அப்படிங்கறத நாம கவனத்துல கொள்ளணும் கண்ணியவான்களை. அடுத்து இந்த ஹதீஸினுடைய தொடர்ச்சியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல நம்ம இந்த சுருக்கமான ஹதீஸ் எடுத்திருக்கோம் இல்லையா, இந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, சப்போஸ் அப்படி சகுனம் அப்படிங்கிறது இருக்கிறதாக இருந்தால், சகுனம்னா பீடைன்னு வச்சுக்கலாம் விளங்குறதுக்காக, புரியுதுங்களா? பீடை என்பது நம்மளுடைய மார்க்கத்துல இருக்கிறதாக இருந்தால், சகுனம் என்பது இருக்கிறதாக இருந்தால், ஃபீ ஸலாத்தின் 3 விஷயங்கள் இருக்கலாம் அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, நமக்கு சொல்றாங்க. அந்த 3 என்னன்னு பார்க்கலாமா? அந்த 3 விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பதாக இருந்தால் இதுல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்கன்னா அந்த 3ல கேர்ஃபுல்லா இருந்துக்கோ அப்படிங்கறத நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. அந்த 3 நம்ம கவனமாக கை கொள்ளலாமா? அல்லாஹ் தஆலா ஹதீஸ் அப்படின்னு கேள்விப்பட்டுட்டாலே எல்லா ஹதீஸுக்கும் ஒரே விதமாக மதிப்பு கொடுக்கக்கூடிய பாக்கியவங்களை அல்லாஹ் நம்மளை கபூல் செய்யும். அந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படி சகுனம்ங்கிறது இருக்கிறதாக இருந்தா 3 விஷயத்துல இருக்கலாம் பீடை என்பது. இன்னொரு ஹதீஸ்ல வரும், இந்த ஹதீஸ்ல இல்ல. இன்னொரு ஹதீஸ்ல எவன் ஃபஜர் தொழுகலையோ அன்னைக்கு பூராமே அவனுக்கு பீடை தான் வருது. இந்த ஹதீஸ்ல இல்ல, இன்னொரு இடத்துல ஃபஜர் தொழுகல அப்படின்னு சொன்னா அன்னைக்கு பூரா அவனுக்கு நாசம் தான், அவனுக்கு பீடை தான், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் அவன் இல்லை அப்படின்னு சொல்லி வருது. எவன் ஃபஜர் தொழுது விட்டானோ அன்றைய முழு பாதுகாப்பையும் அல்லாஹ் அவனை எடுத்துக்கொள்கிறான். அவனுடைய கஸ்டடியில நாம இருக்கிறோம். நல்ல பாடி கார்டு, நல்ல AK-47 துப்பாக்கிகளோட நமக்கு பின்னாடி 4 பேர் கருப்பு பூனை படை இருந்தா நம்ம எவ்வளவு கெத்துன்னு நினைக்கிறோமோ அதை விட பெரிய கெத்தாக அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபஜர் தொழுதா என்னுடைய பாதுகாப்பு அப்படின்னு சொல்றான். இன்ஷா அல்லாஹ் அது மாதிரி பாதுகாப்பை வாங்கக்கூடிய பாக்கியவான்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்யணும். இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய அந்த 3 பீடை எதை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, ஃபில் மர்அதி, முதல்ல சொல்ற வாசகம் இதுதான். ஃபில் மர்அதி, பெண்ணினுடைய விஷயத்துல இருப்பதாக இருந்தால் பீடை இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. மார்க்க அறிஞர்கள் இந்த ஹதீஸிற்கு என்ன செய்யறாங்க, நிறைய விளக்கங்கள் சொல்றாங்க. அதுல பிரபல்யமான 3 கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, குழந்தை பாக்கியம், குழந்தை பேரு இல்லாத ஒரு பெண்ணை நிக்காஹ் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அவனுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த பெண்ணின் மூலம் ஏதாவது ஒரு என்னதான் கேட்கிறவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது, மற்ற சூழல்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா? அதனால குழந்தை பேர் அற்ற ஒரு பெண்ணாக அமைந்து விடுதல் அப்படிங்கிறது அந்த பெண்ணின் மூலம் ஏற்படக்கூடிய பேபரக்கத் அப்படிங்கறத நமக்கு என்ன செய்யறாங்க. இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு சொல்லி இருக்கலாம் அப்படின்னு அந்த ஹதீஸுக்கு விளக்கங்கள் சொல்றாங்க பெருமக்கள், ஹதீஸ்களை வல்லுநர்கள் சொல்றாங்க. நம்மளுடைய சுய கருத்து கிடையாது, சரிங்களா? அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அன் தகூன லஸ்னா, அதாவது ஒண்ணு அந்த பெண்மணி அதாவது பேறுகாலத்தினுடைய பாக்கியம் இல்லாதவள், அப்படி இல்லைன்னு சொன்னா ஓவரா வாய் பேசுறவளா அமைஞ்சிட்டாலும் அவனுக்கு அது தலைவலி தான். ஓவரா பேசக்கூடிய லஸ்னா, அதிகமாக எதுக்கு எடுத்தாலும் சின்ன விஷயத்தை கூட பெரிதுபடுத்தி பேசக்கூடியவள், சின்ன விஷயத்துக்கு கூட சண்டை போடக்கூடியவள், இது மாதிரி பெண் அமைந்து விடுதல் அப்படிங்கிறது இருக்குது. இதுல இன்னொரு மறைமுக கருத்து இருக்கு, பெண்கள்கிட்ட இந்த குணம் எல்லாம் இயல்பாக இருக்கும் அப்படிங்கறதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களோ அப்படின்னு யோசிக்க வைக்குது நம்மள. அதனால பார்க்கிறதாக இருந்தா அவர்களுடைய சந்ததிகள்ல அவர்களுடைய உடன் பிறந்தவர்கள் அல்லது அவர்களுடைய தாய்மார்கள் இவங்களுக்கெல்லாம் எத்தனை குழந்தைங்க பிறந்திருக்குங்கிறத கவனிச்சு பிள்ளைகள் எடுக்கணும், நிக்காஹ் பண்ணணும் அப்படிங்கிற செய்திகளை எல்லாம் நமக்கு இந்த ஹதீஸ்ல இருந்து என்ன செய்வாங்க, விளக்கங்களாக உள்கருத்துகளாக சொல்லி தருவாங்க. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். ஆக ஒரு பெண்ணின் மூலம் பீடை என்பது ஏற்படலாம். அது எப்படி வரும் அப்படின்னு சொன்னா, பிள்ளை பேராக இருக்கலாம், அல்லது அதிக வாயாடியாக இருக்கலாம், அல்லது வகைர சாலிஹத்தின், கெட்ட குணங்கள் உள்ள பெண்ணாக கூட இருக்கலாம். என்ன கெட்ட குணங்கள், நல்ல குணம் மட்டும் இருந்து, அதாவது நல்ல குணமே இல்லாம இருந்து கெட்ட குணம் இல்லாம இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, ஓரளவு சமாளிச்சுக்கிடலாம். ஒரு ஆள்கிட்ட நல்லதே இல்லை ஆனா கெட்டது செய்யாம இருக்கான்னா அது பெஸ்ட் தானே, அதையாவது நம்ம என்ன செஞ்சிடலாம், ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போயிடலாம். ஆனா கெட்ட குணம் அப்படிங்கிறது எந்த பெண் இடத்துல இருக்கிறதோ, கயிறு சாலைங்கிறது எந்த பெண் இடத்துல வந்துருச்சோ
அந்த பெண்களை நம்ம என்ன செய்ய முடியும், அவ்வளவு சீக்கிரத்தில் திருத்திட முடியாதுங்கிறத நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வர்றாங்க இந்த ஹதீஸின் மூலமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக மர்அத்து பெண்களின் மூலமாக வீடை என்பது ஏற்படலாம். அதனால பெண்ணை பார்க்கறதாக இருந்தாலும் சரி, உங்களுடைய நிக்காஹுக்கு அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் பார்ப்பதாக இருந்தாலும் சரி, அதுல கவனத்தை மேற்கொள்ளுங்கள் அப்படிங்கிறத நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. கவனமா இருக்கலாமா? அல்லாஹ் ஹைராக்கி வைப்பான். ரெண்டாவது விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது அந்த ஹதீஸினுடைய தொடர்ச்சியில சொல்லுவாங்க, வத்தார். வத்தார் வீடு அப்படிங்கறது சொல்றாங்க, நிலம், நாம் தங்குவதற்காக வேண்டி இருக்கக்கூடிய நிலம். ஒரு ஹதீஸ்ல இப்படி வரும், யா தாரல் குபூர், கபூர் வாசிகளே அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூர் வாசிகளை அழைச்சு சலாம் சொல்லுவாங்க. கபர்ஸ்தானுக்கு எப்ப போனாலும் யா தாரல் குபூர், கபருடையவர்களே, கபர் வாசிகளே, கபர்ல தங்கி இருக்கிறவங்களே, உங்களுக்கு என்னுடைய சலாம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லிட்டு தான் போறாங்க. சோ தார் அப்படிங்கிறது ஒரு இடத்துல தங்குவதற்கு சொல்லப்படுவது. சோ இந்த இடத்துல நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தார் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. நான் கபருடைய வீட்டையும் எடுத்துக்கிடலாம், நாம் தங்கக்கூடிய துனியால வாழக்கூடிய இந்த வீடுகளையும் எடுத்துக்கொள்ளலாம். அதை நாம இடம் வாங்குறோமோ அல்லது வீடு வாங்குறோமோ, எதை நாம் தேர்ந்தெடுப்பதாக இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் இருந்தவங்க எப்படி இருந்திருக்கிறாங்க அதெல்லாம் கவனிக்கணும். இந்த வீட்டுடையவர்கள் நல்ல வளர்ச்சியில் இருந்திருக்கிறாங்களா, அல்லது இந்த வீட்டுக்கு வர்றவங்களுக்கு எல்லாம் நோய் வருதா, இது போன்ற விஷயங்களை எல்லாம் கவனித்து அந்த வீட்டை நீங்க தேர்ந்தெடுங்க. அதுல இல்ல வீடுங்கிறது இல்ல, சப்போஸ் இருக்கிறதா இருந்தா இதுல இருக்கலாம். ஏன்னா நாளைக்கு நீ அந்த வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம், இந்த வீட்டுக்குள்ள வந்ததுனாலதான் நமக்கெல்லாம் இப்படி நடக்குதோன்னு இறைவனின் மீது உண்டான நம்பிக்கை உனக்கு போயிடக்கூடாதுங்கிறனால இது மூணையும் கவனிச்சுட்டு போ அப்படிங்கறத நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றான். விளங்குதுங்களா? ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அதனால இடங்கள் வாங்குறதாக இருந்தாலும் சரி, வீடுகள் வாங்குறதாக இருந்தாலும் சரி, ரொம்ப கவனமான முறையில நாம கையாளணும் அப்படிங்கிறத நமக்கு அந்த ஹதீஸ் சொல்லி தரும் கண்ணியவான்களை. ஏன்னா இந்த ரெண்டு விஷயத்த முதல் சொல்லியிருக்கோம் பாருங்க, பெண் அப்படிங்கிறதோ அல்லது இந்த வீடு அப்படிங்கிறதோ, இதை பத்தி அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லும் போது இந்த ரெண்டை பத்தியுமே தனித்தனியாக ஒரு வசனத்துல அல்லாஹ் சொல்லுவான், இந்த ரெண்டின் மூலம் மனுஷனுக்கு நிம்மதி கிடைக்கி அப்படின்னு சொல்லுவான். எங்க வெளியே போனாலும் வீட்டுக்குள்ள வரும்போது அவனுக்கு சுக்கூன்கிறது கிடைக்கும்ங்கிறத அல்லாஹ் சொல்றான். தான் சொந்த வீட்டுக்குள்ள போனோம்னு சொன்னா அந்த சுக்கூன்கிறது இருக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது யஸ்குன இலைஹா, அவனுடைய எலும்புல இருந்து அந்த மனுஷனை நாம படைச்சோம் அப்படிங்கிற அந்த தொடர்ல வரக்கூடிய அந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லுவான், யஸ்குன இலைஹா, அவனுக்கு உண்டான மன அமைதிங்கிற சுக்குங்கிறது அந்த மனைவி இடத்திலிருந்து கிடைப்பதற்காக நாம அவன் எலும்புல இருந்தே அவளை படைச்சோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். புரியுதுங்களா? சோ இந்த ரெண்டு, வீடு மனைவிங்கிற இந்த ரெண்டுலையுமே சுக்கூன், நிம்மதி அப்படிங்கிறது இருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டை தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப கவனத்தை மேற்கொள்ளு. சப்போஸ் நீ தவறானதை தேர்ந்தெடுத்து விட்டால் அது காலத்திற்கு உனக்கு வீடையாக அமைந்து விடலாம்ங்கிறத நமக்கு எச்சரிக்கை பண்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹைர். அடுத்து மூன்றாவதாக சொல்லுவாங்க, அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது வத்தாபா, வாகனம். இதுல நல்லா கவனிச்சோன்னு சொன்னா மிருகம் அப்படின்னு மட்டும் நபி சொல்லியிருக்கலாம். அந்த காலத்துல உண்டான வாகனம் இப்போ உண்டான மாதிரி மோட்டார் சைக்கிள் வாகனங்களோ அல்லது பெட்ரோல்ல ஓடக்கூடிய வாகனங்களோ பேட்டரியில ஓடக்கூடிய வாகனங்களோ அந்த காலத்துல இல்ல. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்துல இருந்த வாகனம் வெறும் கால்நடைகள் தான். கால்நடைகள்னு செஞ்சிருக்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல நமக்கு என்ன செய்யறாங்க, அத்தாபா, வாகனம் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன செய்யறாங்க, சொல்லி தராங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாகனம் அப்படின்னு சொன்னால இந்த காலத்திற்கும் அது பொருந்தக்கூடியதுதான். நீ எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, நீ உனக்குன்னு வாகனம் வாங்குறியா, அதுல ரொம்ப கவனமாக இரு. நல்ல வாகனமாக வாங்குறதுக்கு முன்னாடி தர்மம் செஞ்சுக்கோ. பழைய வாகனம் வாங்குறேன்னா இதுக்கு முன்னாடி இந்த வாகனத்தை வச்சிருந்தவங்க எந்தெந்த சூழ்நிலைகளை அனுபவிச்சிருக்கிறாங்க, எதுவும் சொல்லுவாங்க பாருங்க, ஆக்சிடென்ட் ஆன வாகனமா அப்படிங்கறதெல்லாம் பார்த்து வாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன செய்யறாங்க, கோடிட்டு காட்டுறாங்க. ஒரு முரண்டு பிடிக்கக்கூடிய ஒரு வாகனத்தை நீ வாங்கினேன்னா போய் சேர்ற இடத்துக்கு உன்னால ஒழுங்கான நேரத்துல போய் சேர முடியாது. அப்படிங்கிறதுனால மூர்க்கத்தனமான முரண்டு பிடித்த வாகனங்களை நீ வாங்காத அப்படிங்கறத நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றான். அந்த காலத்துல கோவேரி கழுதை, ஒட்டகம் போன்றதுதான், குதிரைகள் போன்றதுதான். இதுகளுக்கு மூர்க்கத்தனம் வந்துருச்சுன்னு சொன்னா இதுகளை அடக்கிறதுக்குங்கிறது அதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் வந்தா தான் முடியும். நம்மளெல்லாம் தூக்கி தள்ளி விட்டு போயிடும். சமீபத்துல பாக்குறோமா இல்லையா, யானைகளுக்கெல்லாம் மதம் பிடிச்சிச்சுன்னு சொன்னா எத்தனை பேர் அழிச்சிருது, பாகனெல்லாம் கஞ்சியா ஆக்கிருது. அதுதான் இல்லையா? அப்ப நாம வாகனம் அப்படிங்கிற பேர்ல எதை நாம் செலக்ட் பண்றோமோ, எதை தேர்ந்தெடுக்கிறோமோ அதுல ரொம்ப கவனம் வேண்டும் நமக்குங்கிறத நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தி சொல்றாங்க. இந்த காலத்துக்கு தகுந்தா போலனா நம்மளுடைய வெயிட்டுக்கு, நம்மளை கொண்டு போறதுக்கு, நம்ம ஃபேமிலியோட போறதுக்கு எது தகுதியோ அதை வாங்கினா போதும். இன்னைக்கு நம்மளுடைய 16 வயது பையன் கேட்கிறான் அப்படின்னு சொல்லி, அல்லது 18 வயசு பையன் கேட்கிறான்னு சொல்லிட்டு சிறு வயது பிள்ளைகளுக்கு தகுதிக்கு மேற்பட்ட வாகனத்தை நாம் வாங்கி கொடுத்து கடைசியில் அவர்களை இழக்கத்தான் செய்து கொண்டு இருக்கிறோம். எத்தனையோ முஸ்லீம் ஊர்களில் போய் பார்த்தோன்னு சொன்னா சின்ன சின்ன பயிலுக்கு வண்டி ஓட்டிட்டு போய் வாங்கி கொடுத்த 10வது நாளே மூத்தா போனா, வாங்கி கொடுத்த 15வது நாள் மூத்து, 2 மாசத்துல மூத்துன்னு இது மாதிரி மூத்து செய்திகளை சிறு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பெற்றோர்களான நாமே நாம் கெடுத்துக் கொண்டு இருக்கிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. கண்ணியத்திற்குரியவர்களே, அது இந்த ஹதீஸ்ல வரும்.
எப்படி வரும்? தகுதிக்கு மேற்பட்டு உண்டானதை நாம் என்ன செய்யறோம்? அங்க செய்யறோம். நபி தடுத்திருக்கிறாங்க. வீடுங்கிறது இருக்கிறதாக இருந்தா அந்த 3ல இருக்கலாம், அதுல 3ஆவதாக வாங்கணும்னு சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதன் மூலம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு உண்டான ப்ராப்ளங்களையும் நாமளே வாங்கி கொடுக்கிறோங்கிறது தான் யதார்த்தமான உண்மை, கண்ணியத்திற்குரியவர்களே. அதனால கவனமான முறையில நாம் வீடுங்கிற நம்ம மார்க்கத்துல கிடையாது, இருந்தா இந்த 3ல இருக்கலாம். ஒண்ணு நல்ல பெண்ணை தேர்ந்தெடுப்பதில் இருக்கலாம், அல்லது நல்ல வீடை தேர்ந்தெடுப்பதில் இருக்கலாம், அல்லது நல்ல வாகனத்தை தேர்ந்தெடுப்பதில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இதுல உள்கருத்துக்களாக நாம் எதெல்லாம் சொன்னோமோ, வாயாடி அப்படிங்கறத சொன்னோம், அதே மாதிரி கெட்ட குணம்னு சொன்னோம். இது பெண்கள்ல மட்டும் இல்ல, ஆண்களுக்கும் இந்த சூழல்கள் இருந்துச்சுன்னு சொன்னா அவனையும் தேர்ந்தெடுக்க கூடாது என்பதைத்தான் நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸினுடைய உள்கருத்துகளாக சொல்லி தராங்கிறத விளங்கிக் கொள்வோம். உண்மை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.